ஒரு வழியா நீ என் கூட சண்டை போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கதை முடிஞ்சு எங்க போகலன்னு பாக்குற? நல்லா கவனிங்க. உங்ககிட்ட இருக்க எல்லா சக்தியையும் எனக்கு கொடுங்க. உடனே கொடுங்க. நன்றி நண்பர்களே. ஆனா இது இன்னும் சின்னதா தான் இருக்கு. ஏழாவது பிரபஞ்சத்தோட சக்தி ஒண்ணு சேர்ந்தா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறீங்க. இதுதான் என்னுடைய ஸ்பிரிட் பாம். இதை நம்பவே முடியல. Come on! சரிதான் ஜிர்ரன். உன்னோட அளக்க முடியாத பவரை இந்த மொத்த காஸ்மோஸ்க்கும் காட்டு. உன்னோட டியூட்டிய செய். அந்த கோகுவை அழிச்சிடு.
முடிஞ்சு போச்சு. நீதான் ஜெயிச்ச. இதெல்லாம் உண்மையா? இங்க இருக்கிற சைன் எல்லாருக்கும் இதுதான் முடிவா? எங்களால நம்ப முடியல. கோகு, நிஜமா உன் கதை முடிஞ்சுதா? நீ அதை ஃபீல் பண்றியா? ஆமா. அங்க என்ன நடக்கும் தெரியுது. மை லார்ட் பீரஸ், நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இதோ வந்துட்டான். அவனோட எனர்ஜி ரொம்பவே அமைதியாக இருக்கு. இனி என்ன நடக்க போகுதுன்னு நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக நான் அப்படி சொல்றேன்னா, நாம யாருமே இதுவரைக்கும் கோகுவை இந்த பவர்ல பார்த்ததே கிடையாது. நீ எல்லாரும் சொல்ல உட்கார்ந்து இருக்கணும் கோகு. ஏன்னா நீ ஏற்கனவே இதுல தோத்துட்ட. இந்த வாங்கிக்க பசு ஜஸ்டிஸ் பிளே. என்ன சுமாருன்னு சொல்றியா? கோகுவோட ஒத்தைக்கு மோத போறியா? இப்ப சொல்லு, இதுல யார் ஜெயிப்பாங்க நீ நினைக்கிற? இவ்வளவு சீக்கிரம் கேட்டா எப்படி சொல்றது? அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய பவர் கேப்பே இருக்கு. ஆனா கோகு ரொம்ப தெளிவா சண்டை போடுறாரு. ஒருத்தருந்து பார்க்கலாம். கோகு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆனா சண்டையில தான் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஜீவன் கோகுவை தாக்கும்போது அவன் ரொம்பவே வேகமா செயல்படுறான். அவனோட தாக்குதல் ரொம்ப துல்லியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. ஜிரனை தாக்குற அளவுக்கு பவர் யார்கிட்டயுமே இருக்கும்னு நான் நினைக்கல. என்ன இது? இது எப்படி நடந்துச்சுன்னு புரியலையே. கோகு இப்ப நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டால. ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா. ரொம்ப அமைதியாவும் இருக்கான். அது ஏன்னு சொல்லு, எப்படின்னு சொல்லு. எனக்கும் தான் புரியல. என்னென்னமோ ட்விஸ்ட் நடக்குது. இப்படி ஆகும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இந்த சைன் உருவத்துல இவன் இப்படி பின்னி எடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவனுக்கு நடந்தது தெரியுமா? எனக்கு தெரியாம இருக்குமா? அவனை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இது ஒரு அல்ட்ரா உள்ளுணர்வு. அதனாலதான் இவன் இவ்வளவு வேகமா செயல்படுறான். அது இப்பதான் புரியுது. ஆனா கோகு ஒரு மனுஷன் தான். இவ்வளவு பெரிய சக்தி அவனுக்குள்ள எப்படி வந்தது? அந்த கடவுளால கூட இந்த பவரை ரீச் பண்ணவே முடியாது. இங்க என்ன நடக்குது? என்னால ஒத்துக்கவே முடியல. இது சாத்தியமே இல்ல. நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். இதை என்னால ஏத்துக்கவே முடியல. சரி சரி விடு. எல்லாருக்குமே இது சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. கண்டிப்பா இது ரொம்ப சூப்பரான விஷயம் தான் நினைக்கிறேன். வெல், இந்த இடத்துல இவங்க சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது என்னோட கடமை.
எப்படி இருந்தாலும் இது காஸ்மோஸ்ல இருக்கிற எல்லா அட்டென்ஷனையும் திருப்பி இருக்கு. எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. எக்ஸைட்டிங்காவும் த்ரில்லிங்காவும் இருக்கு. இவ்வளவு அழகான காஸ்மோஸ்ல ஆச்சரியங்கள் நடக்கிறது சகஜம் தானே மை லார்ட்? மத்த யூனிவர்ஸை சேர்ந்த டிஏடிஸ்க்குலாம் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியலன்னு சொல்ல வரியா? இப்போதுக்கு அதெல்லாம், அதுவும் கோகுவை பத்தி. ஆமா மை லார்ட், அந்த ஸ்பிரிட் பாம் தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் உதவியா இருந்திருக்கு. அப்படின்னா கோகு ஸ்பிரிட் பாம்ல இருக்கிற எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிருக்கானா சொல்ல வரீங்க? நானும் அதான் நினைக்கிறேன். ஸ்பிரிட் பாம் ஜிரன் கிட்டயே வேலைக்கு ஆகலையே. அந்த பவரை கோகு எடுத்திருந்தாலும் கண்டிப்பா ஜிரன் கிட்ட அது வேலை செஞ்சிருக்காது. நீ ரொம்ப கரெக்டா சொன்ன.